வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. என்ன ராஜி, டியூஷனுக்கு கிளம்பிட்டியான்னு கேட்டுக்கிட்டே ராஜி ரூம்குள்ள வர்றாங்க மீனா. ஆமாக்கா அப்படின்னு ராஜி ரொம்ப சந்தோஷத்தோட சொல்ல, ஒரே குஷியா இருப்ப போல. எனக்கு தான் அவர் எக்ஸாம் மேட்ரை எப்படி ஓபன் பண்றதுன்னு தெரியல அப்படின்னு மீனா சொல்ல, எக்ஸாம் நாளைக்கு தானேக்கா அப்படின்னு ராஜி கேட்க, ஆமாங்கிறாங்க மீனா. எப்படி மாமா கிட்ட பேசலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க ராஜி. வெளிய ஹால்ல பாண்டியன் உட்கார்ந்து இருக்காரு. ஏன்பா பழனின்னு கூப்பிட சொல்லுங்க மச்சாங்கிறாரு. வழக்கமா ஆயுத பூஜைக்காவது குடோனை சுத்தம் பண்ணுவோம், இந்த வருஷம் அதையும் பண்ணல. எலை, நேரம் கிடைக்கிறப்ப குடோனை சுத்தம் பண்ணுங்கடா அப்படின்னு செந்தில் கிட்ட சொல்ல, சரிங்கப்பாங்கிறாரு அவரு. ஏண்டா சரவணா, நீ எப்ப வேலை கிளம்புறதுன்னு பாண்டியன் கேட்க, இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா போனா போதும்பாங்கிறாரு சரவணன். அப்ப மீனாவும் ராஜியும் பாண்டியனோட தர்பாருக்கு வர்றாங்க. மாமா, நான் டியூஷன் எடுக்கிற கிளம்புறேன் மாமான்னு ராஜி சொல்ல, சரிம்மா பார்த்து பத்திரமா போயிட்டு வாப்பாங்கிறாரு பாண்டியன். சரிங்க மாமான்னு ராஜி சந்தோஷமா தலையாட்ட, சரி எதுல போற அப்படின்னு கோமதி கேக்குறாங்க. பஸ்ல தானே ராஜி சொல்றாங்க. பஸ்லயா அப்படின்னு கோமதி யோசிக்க, ஏன்பா ராஜி, நீ டியூஷன் எடுக்க போற வீடு பஸ் ஸ்டாப்ல இருந்து கொஞ்சம் தூரம் இல்லைன்னு செந்தில் கேக்குறாரு. ஆமான்னு ராஜியும் தலையாட்டுறாங்க. கொஞ்சம் தூரம் தான், நான் நடந்துருவேங்கிறாங்க. ஏமா, நீ இங்க இருந்து பஸ் ஸ்டாப்புக்கு நடக்கணும், அங்க இருந்து பஸ் ஏறி நீ அடுத்த பஸ் ஸ்டாப்ல இறங்கணும், பஸ் ஸ்டாப்ல இறங்கி மறுபடியும் நீ நடந்து போகணும். ஏன் கதிரு, ராஜி இம்புட்டு வேலை பண்றதுக்கு நீ அந்த பிள்ளைய டிராப் பண்ணிடக்கூடாதுன்னு பழனி கேக்குறாரு. ஆஹா, இது நல்ல ஐடியாவா இருக்கே அப்படின்னு மீனா சொல்ல, தேங்க்யூமா, அதுக்குதான் இந்த பழனிவேல் வேணுங்கிறதுன்னு அவரே ஒரு காலால தூக்கி விட்டுக்கிறாரு. நீயே டிராப் பண்ணிடுறான்னு பழனி கதிர்கிட்ட சொல்ல, எதுலடா, அந்த ஓட்ட சைக்கிள்லையா, அந்த சைக்கிள்ல போறதுக்கு பாவம் அந்த புள்ள நடந்தே போயிடலாம்டா அப்படிங்கிறாரு பாண்டியன். ஏன் மச்சான், அதுக்கு நீங்களே ஒரு பைக் வாங்கி கொடுத்துறது அப்படிங்கிற பழனிவேல் பாண்டியன் முறைக்கிறத பார்த்து அவசரப்பட்டுட்டனோ அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிக்கிறாரு. டேய், என் பைக்க வேணா நீ எடுத்துட்டு போடான்னு சரவணன் கதிர்கிட்ட சொல்ல, ஏன்னு நீ வேலைக்கு போக வேண்டாமா அப்படிங்கிற செந்தில், டேய் நீ என் பைக்க எடுத்துட்டு போடாங்கிறாரு. அதெல்லாம் வேணான்னு கதிர் சொல்லிட்டு இருக்காரு. ஏண்டா உனக்கு வேலை இல்லையான்னு சரவணன் கேக்குறாரு. அதெல்லாம் செந்தில் ஏதோ சொல்ல வர. இல்ல மாமா, பைக்கெல்லாம் எதுவும் வேண்டாம், நான் சைக்கிள்லயே போய்க்கிறேங்கிறாங்க ராஜி. என்ன டிராப் பண்ண முடியுமான்னு ராஜி கதிரை பார்த்து கேட்க, கதிர் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காரு. கேக்குறாருல, கூட்டிட்டு போடா அப்படின்னு கோமதி சொல்ல, அப்படின்னு கிளம்புறாரு கதிர். சரி போயிட்டு வரேன் மாமான்னு சொல்லிட்டு மீனா கிட்ட திரும்ப அவங்க பை அப்படின்னு குனிஞ்சு ஜல்லியா பை சொல்லிட்டு இருக்காங்க. பழனிவேல் கதிரை ஓட்டிக்கிட்டு இருக்காரு. சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு மீனா செந்தில் கிட்ட சொல்றாங்க. சரி நானும் கடைக்கு கிளம்புறேன் அப்படின்னு பாண்டியன் எந்திரிக்க, மாமா ஒரு நிமிஷம் மாமாங்கிறாங்க மீனா. மீனா செந்தில பாக்க அவரு பயந்துகிட்டு நிக்கிறாரு. இவர் ஏதோ உங்ககிட்ட சொல்லணுமான்னு சட்டுன்னு மீனா சொல்லிடுறாங்க. கோமதி என்னடா சொல்ல போறாங்கிற மாதிரி பாக்க, என்னடான்னு பாண்டியன் கேட்டுறாரு வாய் திறந்து. அது அப்பா வந்து என்ன பேச்சு வராத குழந்தை மாதிரி திக்கிட்டு இருக்காரு செந்தில். ஏலே, என்ன விஷயம் சொல்லுடான்னு பாண்டியன் கேட்க, அது வந்து நாளைக்கு நான் ஒரு பரீட்சை எழுத போறேன்பாங்கிறாரு செந்தில். எல்லாரும் என்னங்கிற மாதிரி ஆச்சரியமா செந்தில பாக்குறாங்க. பரீட்சையா, என்னடா பரீட்சைன்னு பாண்டியன் கேக்குறாரு. அது ஒரு பரீட்சை தான்ப்பா, நல்ல பரீட்சைங்கிறாரு செந்தில். எலை, சொல்ல வர்றத கொஞ்சம் தெளிவா சொல்லுடா அப்படின்னு பாண்டியன் கேட்க மறுபடியும் தடுமாறுறாரு செந்தில். மாமா மாமா நானே சொல்லிடுறேன் மாமா அப்படிங்கிறாங்க மீனா. சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைக்கு டெம்பரவரியா ஆள் எடுக்கிறாங்க, அதுக்கு எக்ஸாம் ஒன்னு இருக்கு, நாளைக்கு தான் அது நடக்குது, அதுக்கு தான் அவர் பரீட்சை எழுத போறாருன்னு மீனா சொல்லி முடிச்சிடுறாங்க. அடி பாவி, சொல்லவே இல்ல அப்படின்னு கோமதி ஆச்சரியமா கேட்க, ஏன்பா மீனா, யாரு இவன் பரீட்சை எழுத போறானா அப்படின்னு பாண்டியன் கேட்க, ஆமா மாமா அப்படிங்கிறாங்க மீனா. இவன் பரீட்சை எழுதி கவர்மெண்ட் வேலைக்கு போறான் அப்படின்னு பாண்டியன் ஒரு மாதிரியா கேட்க, மீனாவுக்கும் செந்திலுக்கும் ஒரு மாதிரியா தான் இருக்கு. ஏன்பா இவன் பரீட்சை எழுதி வேலைக்கு போக மாட்டானான்னு சரவணன் கேட்க, டேய் அவன் மாசக்கணக்கா வருஷக்கணக்கா படிச்சு படிச்சு கவர்மெண்ட் வேலைக்கு பரீட்சை எழுத போறான், அப்படி போறவங்களுக்கே கவர்மெண்ட் வேலை கிடைக்க மாட்டேங்குது, இவன் எதுவுமே படிக்காம எப்படிதான் பரீட்சை எழுத போறான். அதுலயே இல்லப்பா, தெரியாம தான் கேக்குறேன்னு மீனா கிட்ட திரும்புற பாண்டியன். இவன் இப்படி எதுவுமே படிக்காம பரீட்சை எழுத போறாங்கறியே, எப்படி வேலை கிடைக்கும் அப்படின்னு பாண்டியன் கேட்க, என்னமோ இவன் படிக்கிறப்பெல்லாம் நீங்க படிக்க விட்ட மாதிரி தான், அந்த நேரத்துல 2 எக்ஸ்ட்ராவா டெலிவரி பாருன்னு தானே சொல்லுவீங்க அப்படின்னு பழனிவேல் சொல்றாரு. கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்து பேசுடா, இவன் 10வது 12வது படிக்கும் போதெல்லாம் நான் படிக்க வேணாம் நான் சொன்னேன், பரீட்சை நேரத்துல நல்லா படிடான்னு தானே சொன்னேன், அதே மாதிரி இப்பவும் சொல்றதுக்கு என்ன, நான் சொல்ல மாட்டேனா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அப்பா நான் கிடைக்கிற நேரத்துல நல்லா படிக்க தானே செஞ்சேன் அப்படின்னு செந்தில் சொல்ல, அப்ப நீ படிச்சு பரீட்சை எழுத போறியா, ஏண்டா இவ்வளவு நம்பிக்கையா சொல்றியடா, வேலை கிடைச்சிருமா அப்படின்னு பாண்டியன் கேட்க, செந்தில் மீனா ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. ஏங்க நல்ல விஷயம் தானே, எதுக்கு இவ்வளவு கிண்டல் பண்றீங்கன்னு கோமதி கேக்குறாங்க. ஏய் நல்ல விஷயம் தான், இருக்கட்டும், பரீட்சை எழுதுறபடி எழுதட்டும், பரீட்சை எழுதட்டும், சரிடா நீ பரீட்சை எழுதுடா, கொஞ்சம் பணம் எடுத்துட்டு போகணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன் பாரு அப்படிங்கிற பாண்டியன் ஏதோ நினைச்சுக்கிட்ட மாதிரி. அப்புறம்ப்பா மயிலன்னு கூப்பிடுறாரு. மாமான்னு அவங்க கேட்க, இவன் பரீட்சை எழுத போறேன் கவர்மெண்ட் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்கான், நீ எதுக்குப்பா இம்புட்டு படிப்பு படிச்சுட்டு வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து இருக்கிற, நீ என்ன வேலைக்கு போலான்னு முடிவுல இருக்கன்னு பாண்டியன் கேக்குறாரு.
தடுமாறுற மயிலு இல்ல மாமான்னு சொல்ல, நீ என்னம்மா இல்ல மாமான்னு சொல்லிட்டு இருக்கிற? நீ ஏதாவது முடிவு பண்ணுப்பாங்கிறாரு. ஏன்பா மயிலு, வேலை கிடைக்கிற வரல ஏதாவது டீச்சர் வேலைக்கு போறியா? எங்கேயாவது வேலை காலியா இருக்கான்னு பாருப்பா, நானும் அக்கம் பக்கம் விசாரிக்கிறேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, தொண்டையை கணச்சிக்கிட்டு மாமான்னு கூப்பிடுறாங்க மயிலு. என்னப்பான்னு பாண்டியன் கேட்க, நான் உங்களை எதிர்த்து பேசுறேன்லாம் நீங்க நினைச்சிடக்கூடாது மாமா. நம்ம வீட்டுல 10 பேர் இருக்கோம், எல்லாரும் வெளியில போயிடுவாங்க. நானும் அத்தையும் மட்டும்தான் இப்ப வீட்டு வேலை எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கோம். நானும் வேலைக்கு போயிட்டா பாவம் அத்தை ஒத்த ஆளா இருந்து வேலை எல்லாத்தையும் அவங்களே செய்ய வேண்டி வரும். அதனால நானும் அத்தைக்கு ஒத்தாசையா வீட்லயே இருக்கிறேனே மாமா அப்படின்னு தட்டு மாதிரி சொல்லி முடிச்சிடுறாங்க. ஏண்டி நான் உங்ககிட்ட கேட்டேனா எனக்கு ஒத்தாசை பண்ணுன்னு? இங்க பாரு, இன்னும் 10 பேர் இருந்தாலும் நான் சமைச்சு போட்டு வீட்டு வேலையெல்லாம் செய்வேன். இத பாரு, இதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்ல. என்ன பத்தி எல்லாம் யோசிக்காம நீ வேலைக்கு போற வழிய பாருங்கிறாங்க கோமதி. பாண்டியன் இத கேட்டு பெருமையா சிரிக்கிறாரு. இத பாருமா, சந்தோஷமா வேலைக்கு போ, சரியா? நானே ஒரு காலத்துல வேலைக்கு போகணும்னு நினைச்சவதான். அப்போ முடியல. ஆனா நீங்க வேலைக்கு போறத பார்த்து நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன் அப்படின்னு கோமதி சொல்ல, ஏன்பா மயிலு, கேட்டேல்ல, சீக்கிரம் ஏதாவது வேலை கிடைக்குதான்னு பாருப்பா அப்படிங்கிற பாண்டியன் எழுந்து போயிடுறாரு. ஏண்டா மாப்பிள்ள, நீ நாளைக்கு பரீட்சை எழுத போற, இன்னைக்கு வரல எங்க கிட்ட நீ ஒரு வார்த்தை கூட சொல்லல பாத்தியான்னு செந்தில் கிட்ட பழனி கேக்குறாரு. அதானே, சரியான ஆள்டானியே அப்படின்னு சரவணன் சொல்ல, அண்ணே நீ மாறிட்டேன்னு, ரொம்ப மாறிட்டேன்னு அரசியும் சொல்றாங்க. அவ எங்க மாறினா, இவ தான் அவனை மாத்திட்டா. கூடவே சுத்துறாளுங்க, ஆனா அவ ரகசியத்தை சொல்லவே மாட்டாளுங்க. நாம தான் ஓட்ட வாயாட்டம் எல்லா ரகசியத்தையும் சொல்லிடுறோன்னு கோமதி சலிச்சுக்கிறாங்க. அத்தை, இதுல என்ன ரகசியம் இருக்கு அப்படின்னு மீனா கேட்க, ரகசியமா தானேடி வச்சிருந்த, ஏண்டா நீயும் சொல்லல பாருன்னு செந்தில் கிட்ட கேக்குறாங்க கோமதி. அம்மா, அதை சொல்லக்கூடாதுன்னுலாம் இல்லம்மா, இதை எப்படி எல்லார்கிட்டையும் சொல்றதுன்னு தெரியல, அதுதான் அப்படின்னு செந்தில் சொல்ல, ஏண்டா இது ஒரு நல்ல விஷயம் தானே, சொல்றதுக்கு என்னடான்னு கோமதி கேக்குறாங்க. இதோ பாருப்பா, நீ பரீட்சை எழுது, கண்டிப்பா உனக்கு வேலை கிடைச்சிரும் அப்படின்னு கோமதி சொல்ல செந்தில் சந்தோஷமா பாக்குறாரு. மயில் ரொம்ப சங்கடமா நின்னுகிட்டு இருக்காங்க. வெளியே கதிர் சைக்கிளை நிறுத்திட்டு கையை கட்டிட்டு நின்னுட்டு இருக்காரு. ராஜு கொஞ்ச தூரத்துல நின்னுட்டு இருக்காங்க. எவ்வளவு நேரம் தான் நீ இப்படியே நின்னுட்டு இருப்பேன்னு கதிர்கிட்ட ராஜு கேட்க, ஆட்டோ வர்ற வரைக்கும்ன்றாரு. ஆட்டோவா அப்படின்னு ராஜு கேட்க, ஆமா, இந்த ஓட்ட வண்டியில எல்லாம் நீ போக வேணான்னு சொன்னாருல்ல அப்பா, ஆட்டோ வர சொல்லியிருக்கேன்னு நீ அப்படிங்கிறாரு கதிர். எதுக்கு இப்ப ஆட்டோவை வர சொல்லியிருக்க அப்படின்னு ராஜு கேக்குறாங்க. ஓட்ட சைக்கிள் உனக்கு வேணான்னு சொல்ல, அப்ப சரி சம்பாதிக்கிற காசெல்லாம் ஆட்டோவுக்கே கொடுக்க சொல்றியான்னு ராஜு கேக்குறாங்க. அதெல்லாம் வேணாம், ஆட்டோவுக்கு நானே கொடுக்குறேங்கிறாரு கதிரு. இன்னைக்கு மட்டுமா, தினமும் கொடுக்க போறியா அப்படின்னு ராஜு சொல்ல, வேணும்னா தினமும் நானே கொடுக்குறேங்கிறாரு கதிரு. இவர்கிட்ட காசு வாங்க கூடாதுன்னு நான் டியூஷன் எடுக்க போவேனா, ஆனா இவரே காசு கொடுத்து ஆட்டோ புடிச்சு டியூஷனுக்கு அனுப்புவாராம். நல்ல கதையா இருக்கு, என்ன கிண்டல் பண்றாங்க ராஜு. இப்ப என்னதான் பண்ணணும்னு சொல்றேன்னு கதிர் கேட்க, ஆட்டோ எல்லாம் ஒண்ணு வேணாம், ஆட்டோவை வர வேணான்னு சொல்லிட்டு நீ சைக்கிள்ல கூட்டிட்டு போ, டைம் ஆகுது, திருன்னு முழிச்சிட்டு இருக்காம சீக்கிரமா கூட்டிட்டு போ அப்படின்னு ராஜு சொல்ல, மொபைல் எடுக்கிற கதிர், அண்ணே நீங்க வர வேண்டானே, நாங்க எங்க வண்டியிலேயே போய்க்கிறோம் ஓகேன்னு போனை வச்சிடுறாரு கதிரு. ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு சைக்கிள் எடுக்கிற கதிரு ஏறுங்கிறாரு. ராஜு ஃப்ரண்ட்ல உட்கார லெஃப்ட் பிரேக்க பிடிக்கிறாரு கதிரு. இந்த காலத்துல பொம்பளை பிள்ளைங்களை நம்பவே முடியாது அப்படின்னு போன்ல பேசிட்டு இருக்க சக்திவேல் இவங்களை பாத்துடுறாரு. இவங்க 2 பேரும் கூட அவரை பாத்துக்கிட்டு இருக்க, அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு நாம கஷ்டப்படுவோம், ஆனா அதுங்க சாக்கடையில தான் விழுவோம்னு சொல்லி தேடி போய் சாக்கடையில விழுவாங்க அப்படின்னு அவரு போன்ல யார்கிட்டயோ ராஜிய பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காரு. போலாமான்னு பிரேக்க கதிர் விட மறுபடி பிரேக்க டக்குன்னு ராஜு புடிச்சிடுறாங்க. எங்க வீட்லயும் ஒண்ணு இருந்தது துரைசாமி, நல்ல வசதியான மாப்பிள்ளைய தான் பார்த்து வச்சிருந்தோம். அந்த மாப்பிள்ளை வீட்டுல கார் மட்டும் 4 இருந்துச்சு, அதெல்லாம் வேண்டான்னு சொல்லி ஓடி போய் ஒரு உதவாக்கரைய கல்யாணம் பண்ணிக்கிச்சு. இப்ப காலாவதியான சைக்கிள்ல டபுள்ஸ் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சக்திவேல் போன்ல சொல்லிட்டு இருக்க, சைக்கிள்ல இருந்து ராஜு கீழே இறங்குறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கதிர் கேட்க, இரு வரேன்னு சொல்ற ராஜு நேரா சக்திவேலுக்கு முன்னாடி போய் நின்னு, எது பேசுறதா இருந்தாலும் நேரா பேசுங்க, ஜாட பேசுற வேலையெல்லாம் வேண்டான்னு ராஜு சத்தம் போட, காதுல இருந்து சும்மா வச்சிருந்த மொபைலை எடுத்துடுறாரு சக்திவேல். ஆமா, அப்படியே உன்னைய பார்த்தா பயம் பாரு. ஏய், நேரடியாவே கேக்குறேன், இந்த காலாவதியான சைக்கிள்ல போறதுக்கு தான் கல்யாணத்துக்கு முன்னாடியே வீட்டை விட்டு ஓடி போனியா அப்படின்னு சக்திவேல் கேட்க, எங்க வீட்டுல யாரு எங்க போறோம், எதுக்கு போறோம், எப்ப போறோம், எங்க வர்றோம், இதெல்லாம் பாக்குறது தான் உங்க வேலையா, அதை தவிர உங்களுக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்னு ராஜு கேட்க, கதிரும் சைக்கிளை விட்டு கீழே இறங்கிடுறாரு. என்ன வாய் ரொம்ப நீளுது அப்படின்னு சக்திவேல் கேட்க, அது நீங்க பேசாம இருந்திருந்தா நானும் பேசாம இருந்திருப்பேன், நீங்க ஜாட பேச போய் தான் நானும் உங்ககிட்ட வந்து பதில் பேசுறேன். ஆமா, நாங்க யாரு நீங்க என்ன பண்றீங்கன்னு பாக்குறது இல்ல, அதே மாதிரி நீங்களும் இருங்க, வீணா எங்க வீட்டு விஷயத்துல மூக்க நுழைக்காதீங்க அப்படின்னு ராஜு சொல்ல, சக்திவேலால எந்த பதிலும் சொல்ல முடியல. ஒரு எட்டு திரும்பின ராஜு மறுபடியும் அப்புறம் அப்படின்னு ஆரம்பிக்கிறவங்க டக்குன்னு நிறுத்திக்கிட்டு, இப்ப நான் எங்க போயிட்டு இருக்கேன்னு தெரியுமா
டியூஷனுக்கு எந்த வீட்ல வச்சு நீங்க என்னை பாத்தீங்களோ, எந்த வீட்ல நான் டியூஷன் எடுக்கிறத வச்சு பிரச்சனை பண்ணுனீங்களோ, அதே வீட்டுக்கு என் மாமாவோட பெர்மிஷனோட நான் டியூஷன் எடுக்க போறேன்னு ராஜு சொல்ல சக்திவேலுக்கு பயங்கர அதிர்ச்சி. அடுத்தவங்களுக்கு பாடம் சொல்லி தர்றது ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்லி எங்க மாமா எனக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாரு. எல்லாத்துக்கும் உங்களுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் நானு. இப்ப எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு போறேன்னா அதுக்கு காரணம் நீங்க தான். நீங்க பண்ணின பிரச்சனை தான் காரணம். நீங்க கெட்டது நடக்கும்னு நினைச்சு ஒண்ணு பண்ணுனீங்க. ஆனா அது கடைசியில எனக்கு ரொம்ப நல்லதா முடிஞ்சிருச்சு. ரொம்ப தேங்க்ஸ்னு ரொம்ப கியூட்டா அழகா இருக்க ராஜி சொல்றாங்க. ஏய், மேய்க்கிறது எருமை, இதுல என்ன பெருமை வேண்டி கிடக்குன்னு சொல்றாரு சக்திவேல். எரும மாடு மேய்க்கிறதும் ஒரு வேலை தானே அப்படின்னு ராஜு சொல்ல, ஏய் சோத்துக்கு வழி இல்லாம டியூஷன் எடுக்க போயிட்டு இருக்க, இதுல பெருமை மண்ணாங்கட்டிக்கு ஒன்னும் குறைச்சல் பயிர் இல்ல அப்படின்னு சக்திவேல் சொல்ல, எனக்கு சோத்துக்கு வழி இல்லைன்னு நான் உங்ககிட்ட வந்து சொன்னேனா? என் செலவு முழுக்க பாத்துக்கிறேன்னு என் மாமா சொன்னாரு. கதிரும் சொன்னான். ஆனா நான் தான் வேலைக்கு போவேன்னு பிடிவாதமா நின்னேன். இப்ப நான் வேலைக்கு போக தான் போறேன்னு ராஜு சொல்ல, ஏய் விடு, டியூஷன்ல என்ன 2000 ரூபா வருமா இல்ல 3000 ரூபா வருமா? அதுக்கு இந்த வாயெல்லாம் ரொம்ப அதிகங்கிறாரு சக்திவேல். 2000 3000 இல்ல 200 ரூபா 300 ரூபா கூட வரட்டுமே, அது நான் உழைச்சு சம்பாதிச்ச காசு. உங்கள மாதிரி வட்டிக்கு விட்டு அடுத்தவங்கள உருட்டி மிரட்டி சம்பாதிக்கிற காசு கிடையாது. அடுத்தவங்க வயித்துல அடிச்சு சம்பாதிக்கிற காசு இல்லைன்னு ராஜி எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டு இருக்காங்க. ஏய் ஏய், என்ன சொன்ன அப்படின்னு சக்திவேல் கோபமா கேட்க, உண்மையை தானே சொன்னேன். நீங்க வட்டிக்கு தானே விடுறீங்க, எங்க அப்பா தானே பிசினஸ் எல்லாம் பாத்துக்கிறாரு, நியாயப்படி பார்த்தா நீங்க எல்லாம் பேசவே கூடாது அப்படிங்கிற ராஜு வேகமா திரும்பி போய் கதிர்கிட்ட போலாமான்னு கேக்குறாங்க. போலாங்கிறாரு அவரும். எந்த பதிலும் பேசாம கோவமா முறைச்சிட்டு இருக்க சக்திவேல் வீட்டுக்குள்ள வந்து ஒரு மாதிரியா கோவமா நின்னுட்டு இருக்காரு. இப்பதான் உங்களை காணான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், ஆப்பமும் தேங்காய் பாலும் பண்ணிருக்கேன், சாப்பிடுறீங்களான்னு மாறி கேக்குறாங்க. அத தூக்கிட்டு போய் குப்பையில கொட்டு, மனுஷன் நிலைமை தெரியாம பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சக்திவேல் கத்த. என்னடா என்ன பிரச்சனை உனக்கு? காலையிலேயே வந்து தேவையில்லாம கத்திக்கிட்டு இருக்கிற? வட்டிக்கு பணம் வாங்கினவன் எவனாவது கொடுக்காம ஊரை விட்டு ஓடிட்டானா என்னன்னு வெந்த பொருள்ல வேலை பாய்ச்சுறாங்க பாட்டியும். ஆத்தா நீ சும்மா இரு அப்படின்னு சக்திவேல் பயங்கரமா கத்த. எல்லாருமே என்னன்னு திடுக்குன்னு பாக்குறாங்க. எப்ப பார்த்தாலும் வட்டி வட்டி வட்டின்னுட்டு அப்படின்னு சக்திவேல் சொல்ல, சக்தி என்னடா ஆச்சு, ஏதாவது பிரச்சனையான்னு முத்துவேல் கேக்குறாரு. பிரச்சனை தானே, மிகப்பெரிய பிரச்சனை. ஆனா அது உங்களுக்கு பெருசா தெரியாதுன்னு, ஏன்னா அந்த பிரச்சனையை உருவாக்குனது உங்க பொண்ணு அப்படின்னு சக்திவேல் சொல்ல, வடிவு என்னடாங்கிற மாதிரி பாக்குறாங்க. ஏண்டா ராஜீவா சொல்றேன்னு பாட்டி கேக்குறாங்க. அந்த விளங்காதவ தான் ஆத்தா அப்படின்னு சக்திவேல் சொல்ல, ஏங்க பொம்பளை பிள்ளைங்கள அப்படியெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு மாறி சொல்ல, ஏய் வாய் மூட அப்படின்னு சக்திவேல் கத்த. ஏண்டா அவ பாட்டுக்கு அவ புருஷன் வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கா, அவ என்னடா பண்ணா உன்னை என்ன பாட்டி கேக்குறாங்க. அந்த மளிகை கடைக்காரன் வீட்டு சோத்த தின்னுட்டு அவன மாதிரியே வீம்பெல்லாம் வந்துருச்சு ஆத்தா, என்னமோ பெரிய மைசூர் மகாராஜா மருமக மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு சக்தி கத்திக்கிட்டே இருக்க. டேய் என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லுடான்னு முத்துவேல் கேக்குறாரு. அண்ணே, உன் அருமை பொண்ணு என்ன சொன்னா தெரியுமா? எங்க அப்பா தான் உழைச்சு சம்பாதிக்கிறாரு, நீ ஊரு ஃபுல்லா பணத்தை வட்டிக்கு விட்டு அடுத்தவன் வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சு சம்பாதிக்கிறேன்னு சொல்றான்னா அப்படின்னு சக்திவேல் சொல்ல, என்ன திமிரு அவளுக்கு, அப்படியா கேட்டா அவ அப்படின்னு குமரவேல் கேக்குறாரு. ஆமாண்டா அப்படின்னு சக்திவேல் தோலை குலுக்க. என்னடா நொப்படியா கேட்டா, நானே சொல்லிக்கிட்டு தானே இருக்கேன் இந்த வட்டிக்கு விடுற வேலையெல்லாம் வேண்டான்னு. கேக்குறாரா உங்க அப்பான்னு மாறி சொல்றாங்க. உடனே பயங்கரமா கோவப்படுற சக்திவேல் டீப்பாயில இருக்கதை எடுத்து அடிக்கிறாரு. என்னடே திமிரா எடுத்து பேச ஆரம்பிச்சுட்ட அப்படின்னு மாறி அவர் கோவமா கேட்க, வடிவ அவங்கள தாங்கி பிடிச்சுக்கிறாங்க. டேய் என்னடா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல, நானும் பல தடவை உங்ககிட்ட சொல்லிட்டேன் வீட்டுக்கு வாழ வந்தவங்களை கஷ்டப்படுத்தாதன்னு. டேய் எதுவா இருந்தாலும் வாயால பேசுடா, எதுக்கு தேவையில்லாம கைய நீட்டிட்டு இருக்கிற? டேய் நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா ஒரு நாள் மாதிரி ஒரு நாள் நான் சும்மா இருக்க மாட்டேன், ஏதாவது பண்ணிடுவேன் சொல்லிட்டேன்னு பயங்கரமா கோவப்படுறாங்க பாட்டி. அவ வாய மூடிட்டு இருந்தா நான் ஏன் அத்தா கைய நீட்ட போறேன்? இந்த வீட்டுல நாம அவளை கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருந்தோமா, அந்த வீட்டுக்கு போய் தான் சுதந்திர காத்த சுவாசிக்கிறாளாம், அத கூட விடுனே அண்ணே. அவ அவ எப்படின்னு என்னை பார்த்து அடுத்த வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சு சம்பாதிக்கிறேன்னு சொல்லலாம். மில்லு தோப்பு வியாபாரம் எல்லாத்தையும் நீங்க தான் பாத்துக்கிறீங்களா, எனக்கு அதுல பங்கே இல்லையா? அண்ணே சொல்லுங்க அண்ணே, அங்க நான் உழைக்கல, அதுல எனக்கு பங்கே இல்ல, அப்ப நான் வேற ஒரு ஆளானே? அப்ப நான் வேறையானே? நீங்களும் என்னை உங்க மகன் மாதிரிதான் வேறையா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களாண்ணே? இல்ல நீங்க உங்க மகனுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்களா எனக்கு இந்த சொத்துல பங்கு இல்லைன்னு? சொல்லுங்கண்ணே, உங்களதான் கேக்குறேன்னு இல்லாதது பொல்லாததெல்லாம் சேர்த்து சொல்றாரு சக்திவேல். பலார்னு ஒரு அற விடுறாரு முத்துவேல். எல்லாருமே பதறி போயிடுறாங்க. என்ன பெரியப்பான குமரவேல் கேட்க, என்னடா பேசுற? டேய் உனக்கு வேணுமானு குமரவேல் பக்கம் திரும்ப அவரு பேசாம அந்த பக்கம் நகர்ந்துக்கிறாரு. தொலைச்சிருவேன்னு மிரட்டுற முத்துவேல், அம்மா நானும் பாத்துக்கிட்டு தாமா இருக்கேன், சும்மா அவ பண்றதுக்கெல்லாம் எங்கிட்ட வந்து நியாயம் கேட்டுக்கிட்டு இருக்கிறான்,
நானா அவளை கல்யாணத்துக்கு முந்தின நாள் ஓடி போக சொன்னேன்? நானா குடும்பமானத்தை வாங்க சொன்னேன்? சும்மா காலையில எந்திரிச்சு நைட்டு தூங்குற வரைக்கும் ராஜி ராஜி ராஜின்னுகிட்டு. ஏற்கனவே ஒருத்தி ஓடி போனால, போனவ போகட்டும், நம்ம வேலையை பார்க்கலையா? அப்படியே இருக்க வேண்டியதானே. நான் ஏற்கனவே என்ன சொன்னேன்? என்ன பொறுத்த வரைக்கும் ராஜி செத்தவ. சும்மா திரும்ப திரும்ப அவளை பத்தியே பேசிக்கிட்டு நொய்யி நொய்யின்னு அப்படின்னு முத்துவேல் சொல்ல கண்ணுல வலியோட பாக்குறாங்க வடிவு. அண்ணா நான் என்ன சொல்ல வர்றேன்னா அப்படின்னு சக்திவேல் ஆரம்பிக்க, டேய் என்னை பத்தி என்னடா நினைச்சிட்டு இருக்க? பிசினஸ பத்தி எப்பவாவது வீட்டுல பேசியிருக்கேனா? நிஜமாவே பிசினஸ்ல உனக்கு பங்கு இல்லைன்னு அவகிட்ட சொல்லியிருப்பேன்னு நீ நினைக்கிறியா? இல்ல உன்கிட்ட அதை பத்தி என்னைக்காவது நான் பேசியிருக்கேனா அப்படின்னு முத்துவேல் கேட்கல. இல்லன்னு நான் அந்த எண்ணத்துல சொல்லலைங்கிறாரு சக்திவேல். இல்ல அப்ப நீ வாயவே திறக்க கூடாது. குமாருக்கு கல்யாணம் ஆகல, அது உனக்கு வருத்தமா இருக்குன்னு சொன்ன. அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணுவேன். அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பேன். அம்பட்டுதான் என்னால பண்ண முடியும். என் பேச்ச மீறி ஓடி போனவளுக்கெல்லாம் என்னால பொறுப்பேத்துக்க முடியாது. இனிமே அவ அதை பண்ணுனா இதை பண்ணுனான்னு என்கிட்ட சொல்லிப்பாரு. அப்புறம் இருக்குடா உனக்குன்னு மிரட்டிட்டு வேகமா அங்கிருந்து போயிடுறாரு முத்துவேல். பாத்தியா ஆத்தா, உன் பெரிய புள்ள என் அண்ணன் என்ன சொல்லுது பாத்தியா அப்படின்னு சக்திவேல் கேட்க, அவன் எதுவும் தப்பா சொல்லலையே, சரியா தானே பேசிட்டு போறான். ஏண்டா நீ ஏண்டா எப்ப பார்த்தாலும் வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டேங்கிற? எதையாவது ஒண்ணு உளறி கொட்டிக்கிட்டே இருக்க. இந்த பாரு, ராஜி ஏதோ சொல்லிட்டு போறா, அதை கேட்டுட்டு நீ பேசாம இருக்க வேண்டியது தானே. இருக்கல, இதோ வந்த உன் அண்ணன்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண, அவனும் உனக்கு நல்லா கொடுத்தான்ல. ஏண்டா ஏண்டா வயசாகுதுல்ல, கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? சின்னவங்க பெரியவங்கன்னு எல்லார்கிட்டையும் வாங்கி கட்டிக்குவியா நீன்னு ராஜிக்கிட்ட அவர் வாங்கி கட்டிக்கிட்டதை பார்த்த மாதிரி கேக்குறாங்க பாட்டி. சக்திவேல் அப்படியே திரும்ப, ஏங்க ஆப்போ அப்படின்னு மாறி சொல்ல வேகமா திரும்புறாரு. இல்ல நீங்க சாப்பிடலன்னா பரவாயில்ல போங்க, வேஸ்ட் ஆயிடுச்சு. இல்ல நான் சாப்பிட்டுக்கிறேன், நீங்க போங்கங்கிறாங்க மாறி. குமரவேல் கோபமா நிக்கிறத பார்த்து, என்னடா நீ அப்பா பின்னாடி போகலையா அப்படின்னு பட்டு நக்கலா கேக்குறாங்க மாறி. வர வர இந்த வீட்டுல நடக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படிங்கிற குமரவேல் அங்க இருந்து போக, போடாங்கிறாங்க பாட்டியும். ஏன் மாறி, அதான் தம்பிதான் கோவத்துல இருக்காருல்ல, நீ வேற அவர் கோவத்தை தூண்டி விடுற மாதிரியே பேசுற பாரு. இப்ப 2 பேருமே சாப்பிடாமயே போறாங்க அப்படின்னு வடிவு சொல்ல, போகட்டும் விடுங்கக்கா, ஒரு நாள் சாப்பிடலன்னா ஒன்னும் ஆகாது, கொழுப்பாவது கொஞ்சம் குறையுங்கிறாங்க மாறி. இந்த பாருடி, உன் புருஷனுக்கும் பிள்ளைக்கும் நீதான் சரியான ஆளு. எதையாவது வச்சு பிரச்சனை பண்ணணும்னே அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. ஒரு நாள் கூட நிம்மதியாவே இருக்க விட மாட்டேங்கிறானுங்க. என்னத்த பண்ணி தொலைக்கிறதுன்னு ஒன்னும் புரிய மாட்டேங்குதுன்னு பாட்டி ரொம்ப வருத்தத்தோட புலம்பிக்கிட்டு இருக்காங்க. மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.